Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, இன்னைக்கு நான் படிச்ச தாங்க மாட்டேங்க வால்ல வந்திருப்பீங்க. So very good morning to all. So நான் போன வீடியோலயே கேட்டிருந்தேன் இந்த மாதிரி PDF வெச்சு எடுக்கிறது உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்ல எழுதி போட்டு எடுக்கிறது நல்லா இருக்கா இல்ல ரெண்டுமே பண்ணுங்க சார் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்கனாலும் ஓகே. இது கொஞ்சம் அது கொஞ்சம் இல்ல வாரத்துக்கு இது ஒண்ணு அது ஒண்ணு கூட நம்ம பண்ணலாம். ஆனா உங்களுடைய விருப்பம் மட்டும் தான். நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க செய்ய காத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? So இணைந்திருங்கள் நாம பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தமிழ் இங்கிலீஷ்லாம் வைக்கல. எடுத்தோனே மேக்ஸ் வச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? பார்த்தலாமா மேக்ஸ் ரீசனிங்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The probability that a leap year selected at random contains 53 Tuesday. சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான क्वेश्चन கேட்பாங்க. ஒரு நெட்டாண்டில் 53 செவ்வாய்க்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இது ஆல்ரெடி லீப் இயர்னு கேட்கலாம் இல்லனா ஆர்டினரி இயர்னு கூட கேட்கலாம். சோ ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. டோன்ட் வரி. ஓகேவா? ரெண்டே விஷயம் தான். ஒன்னு லீப் இயர்ல கேட்கலாம் இல்லனா ஆர்டினரி இயர்ஸ்ல கேட்கலாம். நெட்டாண்டு இல்லனா சாதாரண வருடத்து சாதாரண ஆண்டுல 53 செவ்வாய்க்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள். அது நெட்டாண்டுனா இருக்கட்டும் இல்லனா ஆர்டினரி இயர்னா இருக்கட்டும். ஒரு சாதாரண வருஷம் இருக்கு. ஒரு ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர். இதுக்கு எத்தனை நாள்? 365. இதே லீப் இயரா இருந்தா எத்தனை நாள்? 366. அவ்வளவுதான். நம்ம 366 365. சோ இதுதான் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸே. சோ ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு சொல்றீங்கல்ல, அது எத்தனை வாரங்களை உள்ளடக்கியது என்றால் 52 வீக்ஸ். 52 வாரங்களை உள்ளடக்கியது. அது லீப் இயரா இருக்கட்டும் ஆர்டினரி இயரா இருக்கட்டும். எப்படி சார் 52 வாரம் சொல்றீங்கன்னா வாங்க பாப்போம். 365 ஒரு வாரத்துக்கு 7 நாளா? 7 ஆல் அடிங்க. 7 ஆல் அடிக்கும் போது 36ல எத்தனை 7மா முழுசா இருக்கும்? 5 7 முழுசா இருக்கும் சார். ஏன்னா 7 35. சோ மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 1. அந்த 5 பாருங்க. 5ல எத்தனை 7மா முழுசா இருக்கும்? 2 7 முழுசா இருக்கும் சார். அப்ப மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 1. ஓகேவா? அப்போ 365 நீ 7 ஆல அடிக்கிறதன் மூலமா உனக்கு எத்தனை கிடைக்குது? 52 வாரங்கள் கிடைக்குது. அப்ப 52 வாரங்கள் போய் மிச்சம் எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும். எப்போ? ஆர்டினரி இயர்ல. ஆனா 52 வாரங்கள் போய் மிச்சம் எத்தனை நாள் இருக்கும் பாத்தீங்கன்னா 2 நாள் இருக்கும். எப்போ? லீப் இயர்ல. என்ன சார் கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த கதை தோணாதானே இந்த கேள்விக்கான பதில் இனிமே ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ ஒரு சாதாரண வருஷத்துல எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் மீறும்? ஒரு நாள் மீறும். இதே ஒரு லீப் வருஷத்துல எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் மீறும்? 2 நாள் மீறும். அந்த 2 நாள் என்ன கிழமையா வேணா இருக்கலாம். நமக்கு எத்தனை செவ்வாய் வேணும்னு கேக்குறாங்க? 53 செவ்வாய் வேணும்னு கேக்குறாங்க. 52 வாரத்துல 52 செவ்வாய்க்கிழமை தான் வரும். அந்த எக்ஸ்ட்ரா வர அந்த 2 நாள்ல தான் செவ்வாய் எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வரலாம்னா காம்பினேஷன் சொல்றேன் பாருங்க. ஞாயிறு திங்கள் அந்த 2 நாள் இப்படி இருக்கலாம். அந்த 2 நாள் ஞாயிறு திங்களா இருக்கலாம். இல்லனா திங்கள் செவ்வாயா இருக்கலாம். இல்லனா செவ்வாய் புதனா இருக்கலாம். இல்லனா புதன் வியாழனா இருக்கலாம். இல்லனா வியாழன் வெள்ளியா இருக்கலாம். இல்லனா வெள்ளி சனியா இருக்கலாம். இல்லனா சனி ஞாயிறா இருக்கலாம். அந்த 2 நாள் இந்த மாதிரி ஏதாச்சும் தொடர்ச்சியான 2 நாட்களா தான் இருக்கும். அப்ப அதுல செவ்வாய்க்கிழமை எத்தனை முறை வருது? 2 முறை வருது. அப்ப இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. லீப் வருஷம்னா எத்தனை நாள் மீறுது? 2. சோ ஆன்சர் 2/7. 7 நாள்ல 2 நாள் தான் வரும். ஒரு வாரத்துக்கு 7 நாள்ல அதுல 2 நாள் எக்ஸ்ட்ரா மீறும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய்க்கிழமைனா எத்தனை நாள்? 2/7. இதே சாதாரண வருஷம் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? 1/7. அப்ப கேள்வியில 2 ஆன்சர் சொல்லிருக்கேன் இந்த ஒரு கேள்விக்கே. இதனுடைய ஆன்சர் 2/7. காரணம் என்ன இயர் கேட்டிருக்காங்க? லீப் இயர், நெட்டாண்டு கேட்டிருக்காங்க. இதே சாதாரண வருஷம் கேட்டா ஆன்சர் என்னது? 1/7. ஏன்னா ஒரு நாள் தான் மீறும். அந்த ஒரு நாள் ஞாயிறா இருக்கலாம், திங்களா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், புதனா இருக்கலாம், வியாழனா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், சனியா இருக்கலாம். 7 நாள்ல எதுவா வேணா இருக்கலாம். அதனாலதான் 7/1. இதுக்கு 7 மேல 2 போட்டிருக்கோம். புரிஞ்சுச்சா? சோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய சூட்சமே. அதனாலதான் இந்த கதையெல்லாம் சொன்னேன். புடிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்க வாங்க. When the digit 5 is on the bottom, then which number will be on its upper surface? அதாவது 5 என்ற எண் கீழே இருக்கும் பொழுது அதனுடைய எதிர்பக்கம் மேலே என்ன இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அததான் சிம்பிளா தமிழ்ல 5இன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இந்த 2 பகடைகளுடைய உருவங்களை வச்சு 5னுடைய எதிர்பக்கத்தை காண வேண்டியது யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பு. சொல்லலாமா? இப்போ இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 பொதுவா இருக்கு. அப்ப ஒரே பகடையில் உள்ள ஒரே முகம் தான் பொதுவா இருந்துச்சுன்னா அதை கடிகார திசையில வரிசைப்படுத்தணும்ல. அப்ப 2க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 4. இந்த பகடையை கடிகார திசையில சுத்தி இருக்கேன். இப்ப இந்த பகடையை சுத்துங்க. 2க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6. அப்ப நமக்கு 5னுடைய எதிர்பக்கம் கேக்குறாங்க. அது தெல்ல தெளிவா இந்த பகடையை சுத்துறது மூலமா உங்களை விளங்கிருச்சு 1. ஓகேவா? சரி.
அடுத்தது, எந்த குறியீடுகளை பின்வரும் எந்த 2 குறியீடுகளை மாற்றினால் சமன்பாடு சரியாகும்? கொஞ்சம் டைம் கன்சியூமிங் क्वेश्चन தான், பண்ணிதான் ஆகணும் மார்க் வேணும்னா. இப்போ வகுத்தல் இருக்கானா, இந்த வகுத்தல பெருக்கலை மாத்த சொல்றாங்க. அப்ப பெருக்கலையும் வகுத்தலையும் மாத்த சொல்றாங்க, புரியுதா? ஆனா எனக்கு இதுல எது எக்ஸாக்டா வகுப்படும்னா மைனஸ். இந்த 22 2 கொண்டு அடிக்கலாம், இல்ல இந்த 22 11 கொண்டு அடிக்கலாம். அப்ப எனக்கு மைனஸையோ பிளஸ்ஸையோ மாத்தக்கூடிய இடத்துல வகுத்தல் வரணும். அப்ப ரெண்டே ஆப்ஷன்ல தான் மைனஸ். இங்க பாருங்க, பிளஸ்ஸையும் வகுத்தலையும் மாத்துறேன். பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துக்கு வகுத்தலும், வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துக்கு பிளஸும் போகுது. அப்ப இவனை செக் பண்ணலாம், ஏன்னா வகுப்படுற மாதிரி இருக்கிற இடத்த தான் செக் பண்ண முடியும். இன்னொன்னு மைனஸையும் வகுத்தலையும் இடத்த மாத்துறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஏவை செக் பண்ணிடலாம். 22 வகுத்தல் 11 இன்டு 22 மைனஸ் 2 பிளஸ் 3. அதாவது வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல பிளஸ் போட்டேன், பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல வகுத்தல போட்டேன். செக் பண்ணலாம். இப்போ 22 11 ஈஸியா அடிக்க முடியும். என்னன்னு வரும்? 2. 22 மைனஸ் 2 பிளஸ் 3. 22 2 இருக்குன்னா 44 மைனஸ் 2 பிளஸ் 3. உடனே 2 3 கூட்டி 5. 44 5 போச்சுன்னா 39. ஆன்சர் தப்பா வருது சார்ன்னு சொல்லாதீங்க. 2 கூட என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. தப்பா பண்ணக்கூடாது, புரியுதா? அப்ப இது மைனஸ் 2, சாதா 2 கிடையாது. அப்போ 44 3 கூட்டிடுங்க. 44 3 கூட்டினா 47. 47 மைனஸ் 2 45. அப்ப முதல் முடிவே சரியாதான் வந்துருச்சு. சோ இட்ஸ் லிட்டில் டைம் கன்சியூமிங் क्वेश्चन தான். ஆனா அதுல நம்ம ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ற வே ஆஃப் திங்கிங் தான் நம்மள வந்து என்ன பண்ண வைக்கும்னு பாத்தீங்கன்னா டைம் வந்து கம்மி பண்ண வைக்கும். அடுத்து 4வது क्वेश्चन. Select the option that is related to the third number in the same way as the second number is related to the first number. சரியான இணையை காணுங்க. தமிழ்ல சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த நம்பர் ஏன் இதோட தொடர்புடையதா இருக்கு, அப்ப இந்த நம்பருக்கு தொடர்புடைய நம்பர் எதுவா வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க 22 கொடுத்துட்டு இங்க 625 கொடுக்குறாங்க. எனக்கு வந்து தெரியும் 625 is the perfect square of 25. perfect square of 25. 25 னுடைய ஒரு முழு வர்க்கம் தான் 625. அப்போ இந்த 22 ஏன் 625 ஏத்திருக்காங்கன்னா இது கூட 3 நம்பரை கூட்டினா 25 கிடைக்குது. அந்த 25ஓட ஸ்கொயரை தான் எழுதி இருக்காங்க. அப்போ இங்க நம்ம 13 எப்படி மாத்தலாம்னா 13ஓட 3 நம்பரை கூட்டுங்க 16. அந்த 16ஓட ஸ்கொயர் 256. சி ஓவர் சி. சரி சி வா என்ன பண்ணலாம்ன்றது யோசிங்க. அடுத்தது 5வது क्वेश्चन. When the minute hand covered a distance of 1 hour 20 minutes, then what is the angular distance covered by it? நிமிடமுள் 1 மணி நேரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் 20 நிமிடம். இந்த இடத்துல அந்த டைமை வந்து பாருங்க தமிழ்ல இதுல மாதிரி எழுதிட்டாங்க. இங்கிலீஷ்ல தெளிவா 1 hour 20 minutes கொடுத்துட்டான். ஆனா இங்க 1 மணி நேரம் எழுதிட்டாங்க. அதனால கண்ணு திறந்து 20 நிமிஷம் மட்டும் பாத்துற போறீங்க. இதையும் பாத்துக்கோங்க. நிமிடமுள் 1 மணி நேரம் 20 நிமிடம் சென்ற தொலைவில் கோண அளவை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க. மா நிமிஷமுள் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டே முள்ளு தான். ஒன்னு நிமிடமுள், சின்ன முள்ள பத்தி அந்த வினாடி முள் பத்தி கணக்கே இல்லை. நிமிடமுள், இன்னொன்னு நேரமுள், மணிமுள்னு கூட சொல்லுவாங்க. சோ நேரமுள் 1/2 டிகிரி நவரும். ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி நவரும். ஆனா இவர் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி நவருவார்? 6 டிகிரி நவருவார். அவ்வளவுதான் கணக்கே. அப்போ நிமிஷமுள் மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிட் ஹேண்ட் இவரால 6 டிகிரி மூவ் பண்ண முடியும். ஆனா ஹவர் ஹேண்டால எத்தனை டிகிரி தான் மூவ் பண்ண முடியும்? 1/2 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும். சோ நம்மள கேட்டிருக்கிற டைம் என்ன? 1 hour 20 minutes. 1 hour 20 minutes. So 1 hour 20 minutesக்கு டோட்டலா எவ்வளவு டைம்? 1 ஹவருக்கு 60 minutes plus எக்ஸ்ட்ரா ஒரு 20 minutes. டோட்டலா எத்தனை மினிட்ஸ்? 80 minutes. இந்த 80 minutes தான் நிமிடமுள் எவ்வளவு தொலைவு போயிருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 80 into 6. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி நவரும்ல நிமிடமுள். அப்ப 80 நிமிஷத்துக்கு கேட்கும் போது 80 into 6 போடுங்க. 6 8 48, ஒரு 0 அப்படியே போடுங்க. 480 டிகிரி மூவ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கணக்கு. அப்ப இதுவே நேரமுள் அவரான் கேட்டிருந்தாங்கன்னா ஆஃபால பெருக்கி இருப்பேன். அப்போ 80 into 40 டிகிரி மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது 6th question. If A is to B is equal to 2 is to 3, B is to C is equal to 5 is to 7, and C is to D is equal to 3 is to 10, then what is A is to D is equal to? அப்போ A is to B இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தா எத்தனை பேரை கொடுத்துருக்காங்களோ அதை லைனா எழுதிடு. A is to B வந்து 2 is to 3, B is to C வந்து 5 is to 7, C is to D வந்து 3 is to 10 இப்படி எழுதிடு. ஸோ விடுபட்டவங்களெல்லாம் பக்கத்துல வச்சு ஃபில் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த விடுபட்ட இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பெருக்கி கண்டுபிடிக்க வேண்டியது. ஆனா எல்லாத்தையுமே பெருக்காதீங்க. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க?
ஏவையும் டியினுடைய மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப ஏவையும் டியையும் மட்டும் பெருக்குங்க. 2 5 10, 10 ஒரு 3 30, டி பெருக்குங்க 3 7 21, 21 ஒரு 10 210. அப்போ ஏ 30, டி 210. நம்மள கேட்டிருக்கிறது என்னது? a is to d 30 into 210. அடிக்கலாமா அந்த 0க்கு 0? திருப்பி 30 மூணாவது வாய்ப்பாட்டில் அடிமா. மூணாவது வாய்ப்பாட்டில் 3 ஒரு முறை, 21 7 முறை. ஸோ ஆன்சர் 1:7 இருக்காரா? இருக்காரு. ஏ ஆப்ஷன் 1:7. சரியா? அடுத்தது 7வது கொஸ்டின். ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. பாருங்க. The ratio of the ages of the father to that of son is 5:2. அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ரேஷியோ, தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 5:2. அப்போ அப்பாவினுடைய வயதினுடைய ரேஷியோ 5, மகனினுடைய ரேஷியோ 2. அப்ப இவரை x ன்னு எடுத்துக்கோங்க, இவரையும் x ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இவர் 5x or 2x. If the product of their ages in years is 1000, மேலும் அவர்களின் வயதுகளின் பெருக்கற் பலன் 1000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3 வார்த்தை தான் வரும். ஒன்னு கூடுதல் அல்லது வித்தியாசம், இல்லனா பெருக்கற் பலன், இப்படிதான் வரும். ஓகேவா? கூடுதல்னா பிளஸ் பண்ணணும், வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும், பெருக்கற் பலன்னா பெருக்கணும். இதே இங்கிலீஷ்ல இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ப்ராடக்ட், சம், டிஃபரன்ஸ். சம்னா பிளஸ், டிஃபரன்ஸ்னா மைனஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்ப இருவருடைய வயதுகளின் பெருக்கற் பலன் எவ்வளவா? 1000 கொடுத்துட்டாங்க. பெருக்கற் பலன்னா பெருக்கல் போட்டுக்கோங்க. எனில் அப்பாவின் வயதை 10 வருடங்கள் கழித்து என்ன? வாட் இஸ் த ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்? 10 வருஷம் கழிச்சு. முதல்ல இப்ப கண்டுபிடிக்கலாம் என்ன வயசுன்னு. அப்பதான் 10 வருஷம் கழிச்சு என்னால சொல்ல முடியும். கண்டுபிடிக்கலாமா? 5 × 2 10, x is equal to 1000. என்ன தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன். இது மாதிரி போட்டுருவீங்க. உடனே x is equal to 100. ஏன்னா 1000 10ஆல் அடிச்சா என்ன வரும்? 100 தான் வரும். போட்ட 100 எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்பாவுக்கு 500 வயசு, புள்ளைக்கு 200 வயசு. எங்கன்னா அநியாயம் நடக்குமா? அது மாதிரி நம்மனா அந்த காலத்திலேயே இருக்கும். பழைய கலியுகம், திரௌபதி யுகம் அந்த மாதிரி இருந்தாங்களே. கிருஷ்ண பரமாத்மா, ராமர்லாம் வாழ்ந்த காலம், இயேசு கிறிஸ்துலாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்துட்டு அவ்வளவு வருஷம் எவனாவது ஒரு மனுஷன் உயிரோட வாழ்வானே? நடக்கக்கூடிய காரியமாமா. இந்த இடத்துல 500 வயசு அப்பாவுக்கு 10 வருஷம் கழிச்சுன்னா 510 வயசுன்னு சொல்ல முடியுமேங்கண்ணா? அதனால யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீ பண்ண தப்பு என்னன்னா, 5யும் 2யும் பெருக்கி 10ன்னு போட்டேன். ஆனா எக்ஸையும் பெருக்கி x² ஏன் போட தயங்கின? அது போடணும்ல. அப்போ 10x² is equal to 1000. அப்ப x² is equal to 100. நமக்கு தேவை x தான். அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 100க்கு என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஏன்னா ஸ்கொயர் எடுத்தா இங்க ரூட் போடணும். அப்ப x is equal to என்ன? 10. x is equal to 10னா எத்தனை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 5 × 10 50. அப்ப அப்பாவுக்கு வயசு 50, பிள்ளைக்கு வயசு என்னது? 20. இது மகன் வயது. நம்மள அப்பா வயசு தான் கேக்குறாங்க. அப்பாவுக்கு இப்ப 50 வயசு, 10 வருஷம் கழிச்சு 60. முடிஞ்சிச்சு. அவசரம் கூடாது. முதல்ல பாருங்க 50ன்ற ஆப்ஷன் இருக்கு, போய் போட்டுற போறீங்க. அவசரம் கூடவே கூடாது. அடுத்து 8வது கேள்வி, ஒரு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் தெரியுதாமா? எனக்கு கொஞ்சம் பிளர்ரா தெரியுது. இது 9 16 25 36. எழுதும் போதே தெரியுது. இது ஒரு 3 ஸ்கொயர், இது ஒரு 4 ஸ்கொயர், இது ஒரு 5 ஸ்கொயர், இது ஒரு 6 ஸ்கொயர். இங்க 16 25 36 49. 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். இங்க 36 49 கொஸ்டின் மார்க் 81. 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், இங்க 8 ஸ்கொயர் வரணும். இங்க 9 ஸ்கொயர் எழுதி இருக்காங்க. அப்ப 8 ஸ்கொயர் என்னமா? 64. முடிஞ்சிச்சு. அப்ப இந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டிய நம்பர் 64. ஓகேவா? சரி. அடுத்து இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9வது கொஸ்டின் ஒரு இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு சார்ட் பார், சாரி டேபிளேஷன். What is the percentage of marks scored by the student B in the subject of history? B என்ற மாணவர் வரலாற்று பாடத்தில் பெற்ற சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வரலாறு எங்க இருக்கு? இதோ இருக்கு, ஹிஸ்டரி, வரலாறு. இந்த வரலாறுல B என்ற மாணவன் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான்னா 150 மதிப்பெண்கள். அப்போ total marks in all the 5 subjects are 200. புரியுதா? ஒவ்வொரு சப்ஜெக்டும் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டிருக்குது? 200 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அந்த 200 மதிப்பெண்கள்ல B வந்து 150 மதிப்பெண் பெற்றிருக்கான். அதுதான் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. What is the percentage of marks scored by B in the subject of history ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ மொத்தமா 200 மார்க்ல B எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்? 100 மார்க் எடுத்திருக்கான்.
அதை சதவீதத்துல கேட்டிருக்கிறதுனால 100ஆல பெருக்கிக்கோங்க. 2 0க்கு 2 0 அடியுமா? அப்போ 150 2ஆல அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 75% பி. முடிஞ்சுச்சா? ஈஸியான கொஸ்டின். பார்க்கறதுக்கு டேபிள்னா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, ஒன்றும் கிடையாது. டேபிள் இருந்தா என்ன, தள்ளி போட்டு உட்கார வேண்டியது தானே. சரி, அடுத்து 10வது கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் ட்ரை டு டேக் த ஸ்கிரீன்ஷாட். நான் வந்து தமிழ் மீடியம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? சரி, தமிழ்ல சொல்லலாமா? சாமுன்யா. சாமுன்யா என்பவள் வடக்கு நோக்கி இருக்கிறாள். வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் 10 கிலோமீட்டர் நேராக சென்று, அப்போ சாமுன்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு, இவங்க வடக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 10 கிலோமீட்டர் நேராக சென்று 10 கிலோமீட்டர் நேராக சென்று இடதுபுறம் திரும்பி, வார்த்தை கவனம், இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி, இப்படி போறவங்களுக்கு வலது மேலதான், வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து இறுதியில் இடதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடந்தால் எங்க போயிட்டா? பூங்காவை அடைந்தாள். பார்க். தற்போது அவள் பார்க்கும் திசை என்ன? இப்ப அவ பார்த்துட்டு இருக்க திசை என்னமா? இந்த அம்புக்குறி காட்டி கொடுத்துருக்க. இப்படி இருந்தாலே இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ சாமுன்யா பார்த்துட்டு இருக்கிறது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட், மேற்கு. ஓகேவா? சரியா போச்சா? சரி, 10 கொஸ்டின் ரீசனிங் அண்ட் மேக்ஸ்ல இருந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ். ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு தமிழ் கடைசியா இருக்க பாருங்க, போயிடுங்க. இங்க வாங்க. I shall complete my homework dash lunch. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, இட்ஸ் ப்ரிபோசிஷன் கொஸ்டின். ப்ரீபோசிஷன். ஸோ ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்னும் பொழுது இட்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் இந்த பிளேஸ் பிஃபோர் நவுன் ஆர் ப்ரோனோன், இந்த மாதிரி இருக்கிறதுல தேர்ந்தெடுத்துக்கும், முன்னாடி இருக்கும். ஸோ ப்ரீபோசிஷன், அதோட பொசிஷனுக்கு முன்னாடி, ப்ரீனா முன்னாடி இருக்கும். இங்க ஒரு டேஷ் விட்டுருக்காங்க, இங்க என்ன ப்ரிபோசிஷன் ஃபில் பண்ணலாம்னு கேட்குறான். ஐ ஷால் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். என்னன்னு புரியுதா? லைனுக்கு அர்த்தம் புரியுதா? தமிழ் அர்த்தம் தெரியுதா? அவ்வளவுதான். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சேன். எப்போ முடிச்சேன்? லஞ்ச் அப்போ முடிச்சேன். ஸோ எழுதுவாங்கல்ல மதியம் 7வது பீரியட் அவன் வந்தான்னு வச்சுக்கோ, ஹோம்ஒர்க் எழுதினான்னு முட்டியை பழுக்க பழுக்க அடிப்பா. எழுதி இப்பே எழுதி சீக்கிரம் எழுது, லஞ்சில் எழுதி முடிச்சுட்டு உன் நோட்டு கொடுறா, நான் எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல. அப்போ லஞ்ச்ல நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஐ ஷால் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் டேஷ் லஞ்ச்னு கேட்டிருக்காங்க. இதுல இந்த வார்த்தைகளை போட்டு பாருங்க, எது சரியா இருக்கும்? பிட்வீன், இடையே, இடையே அப்படின்னு அர்த்தம். அலாங் என்றால் கூடவே, த்ரூ என்றால் அதனுள், டியூரிங் என்றால் அப்போ. இப்ப இதுல எந்த வார்த்தை அதுல கரெக்டா ஃபிட் ஆகும் அப்படின்னா, ஐ ஷால் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் பிட்வீன் லஞ்ச். பிட்வீன் லஞ்ச் இல்ல, லஞ்சுக்கு இடையே முடிச்சேன் இல்ல, லஞ்ச்ல முடிச்ச, லஞ்சுக்கு அது என்ன இடையே? லஞ்சுன்றதே இடையே விடுற பிரேக், அதுக்கும் லஞ்சுக்கு இடையே வேற ஒரு பிரேக்கா? கிடையாது. அப்ப இது வராது. அலாம், லஞ்ச் கூடவே முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லாதீங்க, தப்பு. நீங்க லஞ்ச் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இப்படி எழுதிட்டு இருப்பீங்களா? நீங்க என்ன வைரஸா இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இப்படி எழுதுறதுக்கு? கிடையாது. அது கூடவே என்ற வார்த்தையும் வராது. த்ரூ, லஞ்சுனுள்ள போயெல்லாம் நீ முடிக்கல. ஸோ டியூரிங் த லஞ்ச், இதுதான் எக்ஸாக்டா வர வேண்டிய ப்ரீபொசிஷன். லஞ்ச் அப்போ முடிச்சேன். ஓகேவா? சரி, அடுத்தது the baby has been crying dash the past 1 hour அப்படின்னு சொல்லிருக்காங்க. dash the past 1 hour, அதாவது குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சா கடந்த 1 மணி நேரமாக. இந்த இடத்துல இந்த வேர்டை வச்சுதான் இந்த டேஷுக்கு since வரணுமா for வரணுமான்றது முடிவு பண்ணணும். ஆன்சர் வந்து for. the baby has been crying for the past 1 hour. for, it's a period of time. இது வந்து முக்கியமான ஒரு ப்ரீபோசிஷன். since, it's a point of time. point of time. இனிமே ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா கூட இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல பேசும்போது. so for is the period of time. பீரியட் அப்படின்னால என்ன? கிளாஸ் ஒரு 45 நிமிஷம் நடக்குது, இல்ல 1 மணி நேரம் நடக்குதுன்னா அது பீரியட்னு ஏன் சொல்றீங்க? குறிப்பிட்ட மணி நேரங்களோ அல்லது குறிப்பிட்ட காலங்களையோ உணர்த்துவது வந்து பீரியட். நேத்துல இருந்து தேடிட்டு இருக்காம்பா அப்படின்னா சின்ஸ். நேத்து காலையில இருந்து தேடிட்டு இருக்காம்பா, நேத்துல இருந்து 12 மணி நேரமா தேடிட்டு இருக்காம்பா. அப்ப டைம் வந்து சொல்றாங்க 12 மணி நேரம்ன்றாங்க. அப்ப அங்க வந்து ஃபார். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் சொன்னா ஃபார், எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னா பாயிண்ட், அது வந்து சின்ஸ் போடணும். அப்ப காலையில இருந்து படிச்சுட்டு இருக்காம்பானா சின்ஸ் மார்னிங். காலையில இருந்து 4 மணி நேரமா படிச்சுட்டு இருக்காம்பானா 4 மணி நேரம்ன்றது பீரியட். So for the past 4 hours அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இங்க என்ன வரணும்? for the past 1 hour, 1 மணி நேரமாக குழந்தை அழுகிறது என்றால் for. டைம் போட்டா for, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா since, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு வருது பாருங்க, அதுக்கு தான் டக்குனு இந்த क्वेश्चन வச்சேன். he was not slept dash yesterday, அவன் நேத்துல இருந்து தூங்கல அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க என்ன பண்ணணும்? since. ஏன்னா இங்க டைம் சொல்லல, அவன் நேத்துல இருந்து 8 மணி நேரமா தூங்கல அப்படின்னா for போட்டுருப்பேன். 8 hours, for 8 hours அப்படின்னு போடலாம், for 8 hours. ஆனா இங்க எதுவுமே சொல்லல. அப்ப since yesterday, நேத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர எவ்வளவு நேரம்ன்றது சொல்லல. அப்ப since போடணும். அப்ப இங்க since yesterdayன்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது ஷோபா இஸ் குட் டேஷ் மியூசிக். ஷோபா இஸ் குட் டேஷ் மியூசிக். இங்க இன் போடலாம், ஷோபா இஸ் குட் இன் மியூசிக். ஆனா இன் ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப என்ன போடணும்? அட். ஜெனரலாவே ஒரு விஷயத்தை பொதுவா சொல்லிட்டாங்கன்னா அங்க இன் போடலாம். இன் வந்து மோஸ்ட் பிரெஃபரபிள் ப்ரிபோசிஷன். ஷோபா இஸ் குட் இன் மியூசிக். அதுல ஸ்பெசிபிக்கா ஷோபா இஸ் குட் அட் பிளேயிங் கிட்டார். கிட்டார் வாசிக்கிறதுன்றது ஒரு மியூசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அதுல கிட்டார்ன்றது ஒரு தனித்துவமானது. அதுக்கு சொன்னா அட்டு சொல்லலாம். ஆனா இங்க இன்னுன்ற வார்த்தை இல்ல, அதனால நான் என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்? அட். ஷோபா இஸ் குட் அட் மியூசிக். ஓகேவா? சரி, அடுத்தது 15. The book comprises dash 7 lesson. இது ஒரு முக்கியமான क्वेश्चन, ஸ்கூல் புக்லயும் இருக்கு. இந்த இடத்துக்கு இங்க என்ன ப்ரிபோசிஷன் வரணும்ன்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸை பாருங்க. இங்க ஒரு புது ஆப்ஷன் இருக்கு, நோ ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷனே தேவையில்லை அப்படின்னு இருக்கு. தாராளமா இதை தான் பயன்படுத்தணும். ப்ரிபோசிஷனே தேவையில்லை. The book comprises of 7 lessons யாராவது சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆஃப்லாம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. The book comprises 7 lessons. இந்த பாட புத்தகத்தில் 7 பாடங்கள் உள்ளன. இந்த புத்தகத்தில் 7 பாடங்கள் உள்ளனன்னு சொன்னாலே போதும். அங்க போயிட்டு இதுவா அதுவான்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரிபோசிஷனே தேவையில்லை. இது ஒரு முக்கியமான क्वेश्चन, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்க. அடுத்தது பின்வரும் வார்த்தைகளுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் தருகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வெம்மை, கருமை. கரெக்டா? வெண்மை என்றால் தான் கருமை. வெண்மையினுடைய எதிர்ச்சொல் கருமை. அப்போ இந்த கருமை கிடையாது. அப்ப என்ன சார் இது வெம்மை அப்படின்னா? எல்லாரும் பாக்குறது அது அப்படி பாக்குறீங்க. வெம்மை என்றால் தன்மை. புரியுதா? இது வெயில், இப்ப சுட்டெரிக்க போது பாருங்க. இது வெயில், அந்த வெயில்னால வரக்கூடிய வெம்மை. ஐயோ வெயில் தாங்கல, ஐயோ ஏசி போடு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது தன்மை என்றால் குளிர்ச்சி. தன்மை என்றால் என்னது? குளிர்ச்சி. தண்டருள் குளிர்ந்த கருணை எல்லாம் படிச்சிருப்பீங்களா தாய்மானவர் பாடல்கள்ல. அப்போ வெம்மை என்றால் வெயில்னால வரக்கூடிய வாட்டம், தன்மை என்றால் குளிர்ச்சி. அப்ப இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெம்மைனா போடுவீங்க, கருமை போடக்கூடாது. அடுத்தது மலர்தல். மலர்தல் என்றால் பூ. இங்க பாருங்க, நல்ல காரணம், கை வச்சே காமிக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய பூ இப்படி விரிஞ்சா அது மலர்தல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் கூம்பல், மொட்டு, கூம்பல். ஓகேவா? அப்போ பூ நல்லா இப்படி மலர்ந்து இருந்தா அது மலர். இதே அது மலராம இப்படி கூம்பு இருந்தா அது கூம்பல். அப்ப மலர்தனுடைய எதிர்ச்சொல் கூம்பல். பகை. பகையினுடைய எதிர்ச்சொல் நட்பு. ஏன் அவன் எனக்கு எதிரிடா அப்படின்னு சொல்லக்கூடாது, நட்பு. அப்ப ஏன் சார் இங்க நண்பன் வேற இருக்கேன்னா, இது பகைவன் சொன்னாதான் நண்பன். புரியுதா? பகைவன் சொன்னா நண்பன், பகைன்னு சொன்னா நட்பு, நட்பே போதும். அடுத்தது பொறுத்துக. இங்க கேட்டிருக்காங்க நல்லவர். நல்லவர் கூட யாரை பொருத்தணும்? கெட்டவர். அப்போ ஏவுக்கு 2. இந்த மாதிரி சைடுல எழுதிருங்க, ஈஸியா பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். நல்லவருக்கு கெட்டவர். நல்வினைக்கு தீவினை 2, 4. வைதல். வைதல்னா என்ன? எங்க ஆத்தா வைவாங்க, எங்க ஆத்தா திட்டுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி. வைதல் என்றால் புகழ்தல் 1. வழுத்தல் என்றால் இகழ்தல். ஓகேவா? 3. அப்ப 2, 4, 1, 3 ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? 2, 4, 1. போலாமா? அடுத்தது லாஸ்ட் क्वेश्चन. ஆடு. ஆடு என்றால் மகடு. ஓகேவா? இப்ப நான் உங்களை ஒரு क्वेश्चन கேட்டு போறேன். இதுதான் இன்னைக்கு, ஏன்னா நான் இன்னைக்கு எல்லாமே நானே எடுத்துட்டேன்ல. உங்களை ஒரு क्वेश्चन கேட்கிறேன். இந்த ஆடு இதை நான் பார்த்துன்னு வந்தேன், ஆனா சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டேன். ஏன்னா क्वेश्चனே கேட்கல. தெரியும் இந்த ஆடு என்றால் என்ன பொருள்? ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரே கேள்விதான். ஓகேவா? ஸோ ஆடு என்றால் பொருள் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.